ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மேவன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக மேவன் நம்ம யூஸ் பண்ணுறோம், மேவன்னா என்ன, அதுக்கப்புறம் எக்லிப்ஸில் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேவன்னா என்னங்க, இது வந்துட்டு ஒரு பில்ட் ஆட்டோமேஷன் டூல். ஓகேங்களா? இதுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ யார் ப்ரொவைட் பண்ணுறேன்னா அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? ஸோ எதுக்காக மேவனுக்கு நம்ம போகணும், வை வி நீட் மேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எக்லிப்ஸில் வந்துட்டு ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். டேரெக்டாக வந்துட்டு ஃபைல் போய்ட்டு நியூ போய்ட்டு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் மேவன் ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எதுக்காக நம்மளுக்கு மேவன் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேவன் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணோம்னா அது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் பார்த்தீங்கன்னா, ஸோ மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே pom.xml க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மேவனில். ஸோ இந்த pom.xml ஃபைலில் தான் நம்ம என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிளக்கின்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இதுக்கு போகிறோம்னா, ஸோ டிபெண்டன்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதில் நம்ம செலினியம் யூஸ் பண்ணோம், டெஸ்ட் இன்ஜின் யூஸ் பண்ணோம்னா, இப்போ செலினியம் வந்துட்டு எக்ஸ்டர்னல் லைப்ரரி அது நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பில்ட் பாத்தில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் நம்ம ஆட் பண்ணுறோம், ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும் செலினியம்க்கு. ஸோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட் இன்ஜின், ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது அப்டேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் அப்டேட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு திருப்பி அப்டேட் ஆன ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ மேனுவல் ஒர்க் தான் இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆனால் இந்த மேவன் ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுவே எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் எல்லாமே இந்த pom.xml நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்ன்னு சொல்லலாம், ஜார் ஃபைல்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மேவன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா, ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகுது இல்லையா? ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் pom.xml இந்த டிபெண்டன்சிஸ் பிளக்கின்ஸ் எல்லாமே இதில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேவன் பார்த்தீங்கன்னா கோடை பில்ட் பண்ணும், கேன் பில்ட் த கோட் ஃபார் அஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் சைட்ஸே கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, நான் எக்ஸாம்பிள் இங்கே ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் நியூ ஒரு ஜாவா ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதும் ஜாவா ப்ராஜெக்ட் தான். ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் இப்போ சாம்பிள் ஜாவான்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஜாவா ப்ராஜெக்ட்க்கும் மேவனுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சாம்பிள் ஜாவா. ஸோ இது ஜாவா ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்ன இருக்குன்னு பாருங்கள் எஸ்ஆர்சியில். ஸோ இது மாதிரி தான் இருக்குது டிஃபால்ட்டாக. இப்போ நான் மேவன் கிரியேட் பண்ணலாம். பாருங்கள், ஃபைல் நம்ம மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே மேவனுக்குள்ளார மேவன் ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓகேங்களா? முன்னாடி ஜாவா ப்ராஜெக்ட் பார்த்தோம், இப்போ மேவன் ப்ராஜெக்ட். ஸோ கிரியேட் அ சிம்பிள் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் ஐடி, ஆர்டிஃபைட் ஐடி, வெர்ஷன் நம்பர். ஸோ குரூப் ஐடினா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனி நேம் மாதிரி சொல்லலாம். இப்போ கூகுள் ஒரு கம்பெனி நேம் இல்லையா? ஸோ கூகுள் கம்பெனி, அது குரூப் ஐடி. கம்பெனி நேம் குரூப் ஐடி. ஆர்டிஃபைட் ஐடிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் நேம்னு சொல்லலாம், அதுக்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்ட். ஓகேங்களா? வெர்ஷன் நம்பர், நேம், டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் கொடுத்துக்கிறேன் கூகுள். ஸோ ப்ராஜெக்ட் யூடியூப்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சாம்பிள்லேயே கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகாது. ஸோ சாம்பிள்னு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், ஃபினிஷ் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு யூடியூப்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எஸ்ஆர்சி மெயின் ஜாவா, எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்ஸ், எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா, எஸ்ஆர்சி டெஸ்ட் ரிசோர்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ நார்மலாக ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன், அங்கே எங்கே ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லை. இங்கே பாருங்கள், மேவன் ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆயிடுச்சு. ஓகேங்க? ஸோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், pom.xml கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், டிஃபால்ட்டாக pom.xml கிரியேட் ஆயிருக்கும். ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட்ங்க மேவனில். ஸோ இங்கே தான் நம்ம எல்லா டிபெண்டன்சிஸ் எல்லாமே இங்கே தான் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்சிஸ்னால் என்னது, தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். ஸோ நம்ம இப்போ செலினியம் ஜார்ஸ் ஆட் பண்ணோம்னா
பில்ட் பாத்தில் போய் செலினியம் ஜார்ஸ் ஆட் பண்ணுவோம், டெஸ்ட் இன்ஜின்ஸ் அது மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா வந்துட்டு அங்கே வந்து டேட்டா பேஸ் ஜார்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ போஸ்ட்கிரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா போஸ்ட்கிரில் ஜார்ஸ் ஆட் பண்ணணும், எஸ்கியூஎல் யூஸ் பண்ணீங்கன்னா எஸ்கியூஎல் ஜார்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் தவிர்த்து நம்ம டிபெண்டன்சிலேயே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து செலினியம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் என்னென்ன டிபெண்டன்சிஸ் நம்ம யூஸ் பண்ணுமோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, pom.xml. அதே மாதிரி பிளக்கின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பிளக்கின்ஸ் நமக்கு நீடடோ அது எல்லாமே இங்கே தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இந்த pom.xml கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வேணும். ஏன்னா வந்துட்டு அது சிங்க்ரனைஸ் ஆகும். ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ரிமோட் மேவன் ரெப்பாசிட்டரிலேருந்து நம்ம லோக்கல் மேவன் ரெப்பாசிட்டரிக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செலினியம் கொடுத்தோன்னா ரிமோட் மேவன் ரெப்பாசிட்டரிலேருந்து லோக்கல் மேவன் ரெப்பாசிட்டரிக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஒன்று வந்துட்டு நம்ம ஒரு வெர்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 3 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு 4th வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னா அப்போ வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4th ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதை மட்டும் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணால் போதும். ஓகேங்களா, டேரெக்டாக வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போதும் அதுக்கப்புறம் அப்டேட் அப்போ நம்ம கொடுக்கும்போதும் வந்துட்டு நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மேண்டிட்டரி. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.